ஆர்டிஸ்ட் ஆகணும்னு எய்ம் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகளாக வரும், அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றது ஜஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிறேன். இன்னும் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக முடியல. கிட்டத்தட்ட நான் ஆர்ட் காலேஜ் தான் படிச்சிருக்கேன். ஆர்ட் சின்ன வயசுலேருந்து இதுக்குன்னே டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்னுமே என்னால் ஃபுல் டைமாக இந்த அதாவது என்ன ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்க முடியல. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காண்டி ஒவ்வொரு டைமும் வேறு வேறு வேலைக்கு போக வேண்டியது இருக்குது. நம்ம டெய்லி எக்ஸ்பென்ஸ்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு. இது எல்லாத்துலேருந்து வெளியே வர்றது ரொம்பவுமே ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். அதில் என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும், அதை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி. இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது. நான் ஏன் இவ்வளோ தூரம், அதாவது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் இதுக்கான மேஜர் கோர்ஸ் முடித்தோம், இதை பற்றி இவ்வளோ நாலேஜ் இருந்தும் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாத காரணம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி. இது கடைசி வரை இதே மாதிரி தான் இருக்குமா, இந்த ஃபீல்டே இப்படி தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஆர்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட முடியாது. அதாவது பெரிய பெரிய இந்த சயின்டிஸ்ட் அவங்களோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு டைம் இருக்கும் அவங்க ரிசர்ச்சுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த உலகமே அவங்கள நோட் பண்ணியிருக்காது. ஒரு குறிப்பிட்ட டிப்பிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்களோட அந்த ரிசர்ச், அந்த ப்ராடக்டை வெளிக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க யாருன்னு அந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து அவங்க யாராலையும் எட்ட முடியாத ஒரு தூரத்துக்கு போயிடுவாங்க. இதே மாதிரி தான் எல்லா ஃபீல்ட்லையும், இந்த ஃபீல்டும் அதே மாதிரி தான். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி இந்த ஃபீல்டு மட்டும்தானா, அப்படி கிடையாது. ஒரு பர்டிகுலர் அந்த இடத்த ரீச் பண்ணுற வரைக்கும் எல்லா ஃபீல்ட்லையுமே இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம அதாவது இப்போது ஈஸியாக எல்லாருமே எப்படி எய்ம் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்ட் டீச்சர் ஜாப் பார்த்துட்டு, இல்லாட்டி ஏதோ ஒரு கம்பெனியில் போயிட்டு அனிமேஷன் டிசைன் இல்லாட்டி அனிமேட்டர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம சைடில் நம்மளோட ஆர்டிஸ்ட் ட்ராவலுக்கான எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியது, இப்போ நீங்கள் பெட்டர் சேலரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி அங்கே போயிட்டு உங்களோட செல்ஃப் எல்லாத்தையும் மாற்றி ஃபுல் எஃபோர்ட் அங்கே போய் எனர்ஜி எல்லாத்தையும் கொடுத்துட்டு மீதி இருக்கிற ஏதோ கொஞ்சம் நெஞ்ச டயத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் பெருசாக வர முடியாது. இது நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 3-4 ஜாப் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். எல்லா ஜாப்லையுமே நான் மேஜராக பார்த்தது ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களோட ஃபுல் அதாவது உடம்புல இருக்கிற எனர்ஜியும் சரி, உங்களோட டைமு, திங்க் பண்ணக்கூடிய அந்த எஃபோர்ட் எல்லாத்தையுமே வந்து உங்கள் ஜாபுக்குன்னு போட்டிருப்பீங்க. மீதி ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதா கொண்டு வந்து உங்கள் ஃபீல்டுக்குன்னு ஒர்க் பண்ண பார்ப்பீங்க. அப்படி நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் வந்து அவ்வளோ குவாலிட்டியாகவும் இருக்காது. ஸோ பெட்டர் நான் என்ன சொல்கிறேன்னா, சேலரி பெருசாக எதிர்பார்க்காம, அதாவது அவ்வளோ தூரம் நான் ஜாப்லாம் ஸ்விட்ச் பண்ணி என்ன தான் நிறைய எய்ம் பண்ணாலும் என்னோடய ஃபினான்ஷியலோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சானா அப்படிலாம் இல்லை, இன்னும் இருக்க தான் செய்யுது. அது அப்புறம் தான் நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். இதுக்கு பேசாமல் ஒரு கம்மியான அளவு சேலரியில் அதிகமாக டைம் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்திருந்தேன்னா, அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் நான் செலவு பண்ண கிட்டத்தட்ட இந்த கெரியருக்கு, அதாவது ஜாப் ஸ்விட்ச் பண்ணல, இந்த கெரியருக்குன்னு செலவு பண்ணது ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. இப்போ இந்த 10 வருஷத்துக்குள்ளே நான் நினச்ச மாதிரி அந்த ஃபீல்டில் நான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். ஆனால் அதை பண்ண முடியல. அது காரணம் என்னென்னு பார்த்தா, அதான் சொல்கிறேனே, டைம் எஃபோர்ட் எல்லாமே நம்ம அந்த ஜாபுக்குன்னு போய் போட்டோம். அது எங்கே கொஞ்சமாக பணம் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்ற ஒரு ரீசனுக்காண்டி. ஸோ உங்களோட மனசுலையும் உங்களோட அந்த எய்முக்கு ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, என்ன மாதிரி 10 வருஷம் வேஸ்ட் பண்ணிட வேணாம். ஆரம்பத்திலேயே, அதாவது ஒரு கோர்ஸ் முடித்த உடனே நீங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுற ஆரம்பத்திலேன்னு ஒரு சிம்பிளான வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை மட்டும் பார்த்துட்டு உங்களோட அந்த டெய்லி எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். மீதி இருக்கிற டயத்தை கொண்டு போய் இந்த மாதிரி உங்களுக்குன்னு ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஃபீல்டில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி 10 வருஷம் கூட தேவைப்படாது. வித்தின் 2-3 இயர்ஸ்லேயே நீங்கள் அந்த ஃபீல்டில் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனை பிடிச்சிட முடியும்.